டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஒரு அருமையான கதை சொல்கிறேன். திருச்சி டிஸ்ட்ரிக்டில் ஒரு பெரிய பருந்து கூட்டம் ஒன்று இருந்தது. சின்ன பறவை போய் நானும் உங்கள் கூட சேர்ந்து பறக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பறவை அந்த பருந்து கூட்டத்திட்ட கேட்குது, நான் உங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு. அதுங்க எல்லாம் சேர்ந்து அசால்ட்டாக திரும்பி பார்த்துட்டு சரி முடிஞ்சால் எங்களை ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிவா அப்படின்னு சொல்ல இந்த சின்ன பறவையும் மேலே பறந்து போய் அவங்க கூட சுற்றி வந்தது. அந்த மாவட்டத்தில் சுற்றினது அடுத்து பக்கத்து மாநிலங்களுக்கும் சேர்ந்து தன்னுடைய பயணத்தை விரிவுபடுத்தி சுற்றி வந்துட்டு இருந்ததுங்க. உண்மையான பருந்துகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நம்ம இங்கேயே நம்ம பக்கத்து மாநிலத்திலே சுற்றிட்டுருக்கோம். நம்ம இமயமலையில் போய் அங்கே போய் இமயமலையில் இருக்கிற பருந்துங்களோடு சேர்ந்து நம்மளும் இமயமலை சுற்றி வரலாம் அப்படின்னு அந்த பருந்து கூட்டத்துக்கு திடீர்னு ஆசை வந்துருச்சு. அதை பற்றி பேசிகிட்டு இருந்த அந்த பருந்து கூட்டத்துக்கு நடுவில் போய் நானும் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பறவை சொன்னிச்சு. திரும்பியும் அந்த பருந்து கூட்டம் அசால்ட்டை திரும்பி பார்த்துட்டு சரி ஓகே உடனே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த பருந்து கூட்டம் ஒத்துக்கிட்டாங்க. இந்த பருந்து கூட்டத்தோடு சேர்ந்து போய் அந்த பறவையும் இமயமலையை அழகாக சிறகடித்து சுற்றி பார்த்து பறந்து திரும்பி ஊர் சேர்ந்துருச்சு. அந்த பருந்து கூட்டம் தான் மோட்டோமாங் வாரியர்ஸோட மோட்டர் கிளப். அந்த சின்ன பறவை தான் ஃபீனிக்ஸ் ரைடர். இது ஒரு ப்ரொமோ இன்ட்ரோ வீடியோ. இதை தொடர்ந்து அடுத்த சீரீஸ் ஆஃப் லடாக் ட்ரிப் கண்டினியூவாக வந்துட்டு என்னுடைய பார்வையில் எங்களுடைய மோட்டோமாங் வாரியர்ஸ் கிளப்போட பார்வையில் இந்த ரைடு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு முன்னாடி நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். இந்த ஒண்டர்ஃபுல் வீடியோ, இந்த ஒண்டர்ஃபுல் சீரியஸ் பார்த்திங்கன்னா எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்களால் முடிஞ்ச விஷயத்தை கேப்சர் பண்ணியிருக்கோம். அதை மெமரிஸாக உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.